ஹலோ உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னென்சி இன் பேபி கேர் தமிழ். நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2025 கடைசி சந்திர கிரகணம் வந்துட்டு செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குது. இந்த கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ப்ரெக்னென்சி வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் 2025 ஏற்கனவே 2 கிரகணங்கள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் முடிஞ்சிருச்சு. இப்போ வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது சந்திர கிரகணம். இந்த கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் வருது. எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:58 தொடங்கி அடுத்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 2:25 வரை வந்துட்டு இந்த சந்திர கிரகணம் நிகழும். 5 மணி நேரங்களுக்கு மேலே வந்துட்டு இந்த சந்திர கிரகணம் நிகழுது. கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் வருது. அதனால் நம்மளோட இந்தியாவில் இந்த கிரகணம் வந்துட்டு தெரியும். கிரகணம் நிகழும் போது வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, வெளியே போகிறத வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டு நேரம் இந்த கிரகணம் வராதனால யாரும் வெளியே போக மாட்டீங்க. சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போகலாம். டெலிவரி பெயின் வந்துடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக போகலாம். மித்தபடி வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாங் ட்ராவல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு உணவு சாப்பிடும்போது இந்த கிரகண நேரத்தப்போ எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் ரொம்பவே லைட்டான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. தோசை, இட்லி, உப்புமா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் அசைவ உணவுகள், நான்வெஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் வந்துட்டு எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும். அடுத்தது கூர்மையான பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி வச்சு தைக்கிறது, வச்சு காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது கட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் கிரகண நேரத்தப்போ. அதனால தான் அடுத்து ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு செய்யாதீங்க. ரொம்ப வெயிட்டு தூக்குறது, இந்த பொருளை ஒரு வெயிட்டான பொருளை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு இந்த கிரகண நேரத்தப்போ செய்யாதீங்க. மோஸ்ட்டாக இரவு நேரத்தில் வரதுனால எல்லாருமே அந்த நேரத்தில் சாப்பிட்டு தூங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு நேரம் சாப்பிட்டு தூங்க போகிற நேரம் எல்லோரும் வந்துட்டு மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் மொபைல் ஃபோனை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, கதிர்வீச்சோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உணவு சாப்பிடும்போது வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக, அதாவது செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு 8 மணிக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய இரவு உணவை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா, சாப்பிட்லாமா கிரகண நேரத்தப்போ இடையில அப்படின்னு. தாராளமாக வந்துட்டு எல்லாமே செய்யலாம், யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த கிரகணம் நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு தெரியும். அதனால் வெறும் கண்களால் மட்டும் யாரும் பார்க்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.